வானொலியின் சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்று 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியினர்களை கடந்து செல்வோம். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி வான்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகளில் மட்டுமல்ல மறு ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இன்று 7:30க்கு முதலாவது செய்தி ஆங்கிலத்திலே சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து பகருவார். 8 மணிக்கு பாஸ்டர் ஞானப்பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. 8:30க்கு சிஸ்டர் சுகுமாரி வத்தல ஸ்ரீலங்கா. 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராஸ்னம் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. 9:30க்கு பாஸ்டர் மார்டின் இந்தியா. இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்த வருகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஆங்கில நிகழ்ச்சியாக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். காரணம், சில இளைஞர்கள் யுவதிகள், தமிழ் தெரியாத இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு இந்த ஆங்கிலத்தில் நாங்கள் இந்த செய்திகளை நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது ஆசிரியமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். எனவே இன்றைய நாளே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு சிறு ஜெபத்தை எடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, ஐயா, இந்த நேரத்தை எல்லாம் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஐயா, நாங்கள் கையிட்டு செய்யும் காரியம் அனைத்தையும் இன்றைய நாளை ஆசீர்வதித்து தர வேண்டுமாக செபிக்கிறேன். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும். நீரான் உண்மையான தெய்வம், அந்த மெய்யான ஒளியை கண்டுகொள்ள வேண்டுமென்று ஐயா, உமது பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு தாளந்தரையும் கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி சுவாமி நீர் உமது ஆணிபார்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து இன்று நிகழ்ச்சி நடத்துகின்ற சகோதரி சிஸ்டர் ரஜினி அலங்காரமனையும் அந்த மகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டுமாக சொல்கிறேன். ஐயா, இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே 110 நாடுகள் கேட்கும் பொழுது மறு ஒளிபர கேட்கிற பிள்ளைகள் நீர்தான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ளவும், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், பாட்டுக்கள் மூலம், வார்த்தையின் மூலம், சாட்சியின் மூலம் ரட்சிக்கப்பட நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. அவரை எல்லோரும் சங்கமான நிலையத்திலும் நித்திய வெளிச்சத்தை கேட்கிற பிள்ளைய சார்பிலும் அவர் அன்போடு அழைப்போமா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. 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 Yes, Lord, we come to you, Lord, at this moment, Lord, even as we open up this very segment of Nitya Velicham this evening, Father, even as we, Lord, invite all of the listeners, Father, Lord, we thank you for this time, Lord, that you have bestowed, Lord, upon the servants of the Lord that would come and minister through this, Lord, channel this evening. And even as the forecast has been going on, Lord Jesus, the broadcast right from morning till evening, Sangamam Radio Gospel, Lord, has been emanating, Lord Jesus, right up to Nitya Velicham at this moment, Lord, going into 110 nations, Father. So we thank you, Lord, for this wonderful opportunity, Lord, for many are gathering, many have been, Lord, blessed by this very network, Lord. So we thank you for that, Lord, in Jesus' name. I would like to invite Nitya Velicham, the people that have gathered and tuned in to Nitya Velicham this evening, to thank all of you in the name of the Lord, and we welcome all of you that have joined us at this moment. I would like to go over the program that we have for you this evening. We have Sister Karuna, who would come and open up in prayer with a song, and following that, I would read from Psalm 16 in Tamil. I would also like to let them know தமிழில் நான் சங்கீதம் 16 பக்கம் 1249 பக்கம்
பக்கம் 1249, சங்கீதம் 16. Amen. I would like to also, following that, have Sister Dolly come and pray for the workers, and she would also sing a song and bless all of you. And right after her ministry of the song and praying, I would like to come and pray for the nations of the world. And alongside, right after, following that, I would like to bring the first word that would come out. Like Brother Mahindran had already introduced, my name is Ranjini Alangaramani, and I would like to come and give the word out this evening, and with a song. And following that, we have Pastor Jnana Prahasam coming all the way from Colombo, Sri Lanka. And following that, we have also Sister Sugumari, who would come from Vattala, Sri Lanka as well. In Colombo, Sri Lanka, which is Vattala, is another suburban city. And following that, we have Pastor Anton Rasanayam, who would come from Scarborough, Ontario. As usual, he would come and share the word. And right after Pastor Anton Rasanayam, we have Pastor Martin, who would come and share the word from India. This is our program for this evening. And I pray and ask the Lord to bless all of you that have gathered to be able to be blessed, not only in hearing, but also bringing forth much fruit in your lives accordingly. And at this time, I would like to invite Sister Karuna to come and minister to us. Sister Karuna, நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் அழைப்புக்குள் கொண்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல பாட்டையும் பாடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் வந்து நிற்கிறீர்கள். முதல் ஆரம்ப ஜெபத்தை எடுப்பதற்கு உங்களை நாங்கள் இப்பொழுது வரவழைக்கிறோம். சிஸ்டர் கருணா, praise the Lord. பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த பாட்டையும் பாடி நன்றாக ஜெபிக்கிறீர்கள். அதன்படி பரிசுத்த ஆவியானவர் நடத்துறது போலவே நீங்கள் நன்றாக ஜெபித்து விட்டு எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you. God bless you too, sister. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உயர்த்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற தகப்பனே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தகப்பன் நீர், உம்மையே பலியாக்கி எங்களை மீட்டுக்கொண்டவரப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் அங்கிலும் சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷம் கர்த்தாவே அநேகரை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, களத்தை போடும் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று சொன்னபடி ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு ஊடகமும், ஒவ்வொரு காரியங்களும், பாடல்களும் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை இந்த உலகெங்குமிலும் அறிவிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் அழிந்து பாதாளம் போவதை நீர் விரும்பாத தகப்பன், பாவையினுடைய சாவை நீர் விரும்பாதவர் கர்த்தாவே. அவனுடைய மனம் திரும்புதலை நீர் எதிர்பார்க்கிறவர் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி. இந்த நரகம் விரிவாய் தன் வாயை திறந்து வைக்கிறதை அறிந்து கொள்ள முடியாதபடி தடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ரட்சிக்கிறவர் நீர் கர்த்தாவே. உம்மை அல்லாமல் ஒருவனும் ரட்சிப்பை கொடுப்பதில்லை சுவாமி தகப்பனே. உம்முடைய பாதத்தில் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆத்துமாவையும் உம்முடைய பாதத்தண்டையில ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அந்த ஆத்துமாவை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலையாக்க உங்களுடைய வார்த்தைகள் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய தேவைகளையும் சந்தித்தருளுங்க. மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. அப்பா, இதுவரை நடத்தினவர் இம்மானுவேலர் இனி வரும் காலங்களில் நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மகேந்திரனுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதம் உம்முடையது. வழி நடத்துங்க. தொடர்ந்து சுகம், பலம், தைரியம் கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளிலும்
வந்து உமக்கு எதிரே நின்று கத்தாவே அவர்கள் செய்கிற ஊழியத்தை நீ காண்கிறீர். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்ப தேவைகளையும் சந்தித்தருள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதுவரை கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்தி இனி வரும் காலங்களிலும் எல்லா நேரத்திலும் உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். அது போல டோலிக்காக செபிக்கிறோம். டோலியின் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஊழியத்திலே நீங்க பயன்படுத்துகிறவர் கர்த்தாவே தகப்பனே, ஆசீர்வாதமாய் அந்த குடும்பம் வாழ நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போகிற ஒரு ஊழியக்காரருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து இதுவரை பாதுகாத்து வழி நடத்தினது போல இனி வரும் காலங்களிலும் வழி நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சபையை ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றத்தில் உள்ளவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச மக்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ ஒவ்வொருவரையும் நீர் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க வேண்டுமாக உம்முடைய கிருபையும் காலைதோறும் புதிதாயிருக்கிறது என்ற அந்த வார்த்தையின்படியே எல்லாருக்கும் உம்முடைய கிருபை புதிதாய் நீர் கொடுக்கிறவர். மகிமையை ஒவ்வொரு நாளும் நீர் கூட்டி கொடுக்கிறவர். ஆண்டவரை கழுவி சுத்தம் பண்ணுகிறவர். உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்துகிறது. ஆண்டவரை பேதைகளை ஞானியாக்குகிறது. அப்பா, எங்கள் கால்களுக்கு தீமவும் பாதைக்கு வெளிச்சவுமாயிருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஊழிய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க ஆண்டவரை. அநேக ஆத்துமாக்களை உங்களை கொண்டு வரும்படியாய் உம்முடைய வார்த்தையை அவர்கள் விதைக்கும் போது 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நோயிற்றவர்களை நாங்கள் உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்களை உம்முடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்படட்டும். அநேக ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாய் நீர் இந்த பூமிக்கு வந்தவர் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்களுக்கே உம்முடைய வார்த்தையை நீர் விதைக்க வந்தேன் என்று சொன்ன போதும் அந்த கனானிய ஸ்திரீ மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாய்கள் பொறுக்கிக் கொள்ளுமே என்று சொன்ன அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த மகளை நீர் விடுதலையாக்கினீர் ஆண்டவரே. அது போல நாங்கள் புதிய இஸ்ரவேலர்களாக உம்முடைய பாதத்தண்டையிலே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நண்பர்களையும் இனம் அறியாத ஒவ்வொரு ஆத்துமாவையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பாய் வாழும்படியாய் இந்த உலகத்துக்கு உண்மை சாட்சி பகர்கிற அந்த கூட்டம், அந்த சிறு கூட்டம் அழிந்து போகாதபடி நீர் எப்போதும் கண்ணோக்கமாய் இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, யூத ராஜசிங்கமாய் அந்த சியோன் நகரத்திலே நீர் வரப்போகிறதே அந்த ஜனங்கள் அறியட்டும். அறியாமல் இருளுக்குள் இருக்கும் அந்த யூத ஜனங்கள் உண்மை அறியும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிவுகளை உண்டாக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போதும் அந்த ஜனங்களை பாதுகாத்து வழி நடத்தினதை இனி வரும் காலங்களில் நடத்தட்டும். அதுபோல அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாய் கத்தர் நீர் தரிசனங்களையும் அடையாளங்களையும் அந்த இடத்திலே அனுப்பும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேக ஊழியங்களை அந்த இடத்திலே பெருக பண்ணுங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு தேவையான எல்லா உணவு, உடை, உறையுள் வசதிகளை கொடுக்கும்படியாய் கண்ணீரை துடைக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் பொறுப்படுங்க. இந்த வானிலை கூடாக சபை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. கருவிகளோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடித் துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடித் துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே.
அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எமக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் நமக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் எம் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் நம் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியோமையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வோம் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வோம் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நேசரே உந்தீர் பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. Praise the Lord, sister. Praise the Lord. Thank you. God bless you. நன்றாக இருந்த நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள்.
அத்துடன் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் சந்தோஷத்தை தந்தீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்டவர்களுக்கும் நன்றாக அவங்களுக்கு அவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது நான் என்னுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு அடுத்து வைத்திருந்தேன் இந்த கம்ப்யூட்டர்ல. அது இந்த ஒரு அதை போய் எடுக்க பார்க்கிறேன். 1 செகண்ட். ஏதோ செய்து விட்டது. ஓகே. சங்கீதம் 16 பக்கம் 1249. I would like to read Psalm 16 from verses 1 to 8. Keep me safe, my God, for you I have refuge. In you I have refuge. I say to the Lord, you are my Lord, and apart from you I have no good thing. I say to my people who are in the land, they are the noble ones in whom is all my delight. Those who are after other gods will suffer more and more, and will not pour out libations of blood to such gods or take up their names on my lips. I will not take up other gods' names on my lips. So, Lord, you alone are my portion and my cup. You take my lot secure. The boundary lines have fallen for me in pleasant places. Surely I have delightful inheritance. I will also praise the Lord who counsels me even at night, and my heart counsels me at night, my heart instructs me. Thank you, Lord, for that. And it says, verse 8 and 9, I keep my eyes always in the Lord with all my and at my right hand he will not be shaken. So because I keep my Lord before me, and he is at my right hand, I will not be shaken. Therefore my heart is glad, and my tongue rejoices, and my body also will rest secure. Thank you, Lord, for that. Sorry about it, because my computer has been kind of doing some things here, which made it a little bit difficult. It has been putting up with a lot of others, on top, that things come up and go, and has been interfering with my reading. Sorry about that. Thank the Lord for his word. Psalm 16 has been a beautiful psalm in which I would like to also share the word today. In a short moment, because the last two verses are very nice verses, which I would like to share when I go into the word. So thank the Lord for his word. At this time, I would like to have Sister Dolly come and share, and also prayer, and also sing a song. Sister Dolly, நிக்கிறீர்களா? Sister Dolly? Sister Dolly, sister நான் செய்கிறேன். Oh, okay. Thank you, Brother Mahendra. ஆமென். நேற்றே நாங்கள் ஊழியருக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த சங்கமா வானொலியிலும் நித்திய வச்ச நேரத்திலும் அநேக தேவ ஊழியர்கள்
இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் போன்ற தேசங்களிலிருந்து நேரங்காலம் பார்க்காது வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியர்கள். இந்த ஊழியர்களுடைய செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம், இங்க கொடுக்கும் செய்திகள் எல்லாம் நாங்கள் மறு ஒளிபரப்பிலே பதிவு செய்து அனுப்பும் பொழுது அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். எனவே இல்லை கலந்து கொண்ட ஊழியர்களுக்காக, அவர்கள் சபைக்காக கண்டிப்பாக பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டியது எங்களது கடமை. ஜெபிப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நிகழ்ச்சியிலே சங்கம வானொலியிலே வார்த்தையில கொடுக்கிற தேவ ஊழியர்களை உமது பாதபடியிலே வைத்து ஜெபிக்கிறேன். ஐயா, நீர் தெரிந்தெடுத்த ஊழியர்கள், உமது வார்த்தையை கொடுக்க வேண்டும், நீர் தெரிந்தெடுத்த ஊழியரை கர்த்தாவே இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். இந்த வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சபைகளையும் ஆசீர்வதியும், கிளர்ச்சி சபைகளை ஆசீர்வதி, உற்றார் உறவினர் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, உமது நாமம் மகிமைப்பட வேண்டும். நீரே ஒன்றானமை தேவனை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் வார்த்தையினாலே என்று இந்த ஊழியர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தாவே கருக்குள்ள பட்டயமாக ஊடுருவி செல்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இருளான மக்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை ஒரு வெளிச்சமாக கர்த்தாவே நீ பிரகடனம் செய்து சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த ஊழியர்கள் ஆண்டவர் நேரங்காலம் காலை மதிய மாலை ஓடோடி வந்து சுவாமி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த நித்திய விருத்த நேர்ச்சியிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர்களுக்கு கேட்டு இந்த வார்த்தையில அவர்கள் பேசும்பொழுது சுவாமி அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறது கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அன்று லிஸ்திரா இந்த நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு சப்பானி இந்த வார்த்தையை உற்று கேட்டான், வார்த்தையை இழுத்து கொண்டான், எழும்பி நடந்தான் சொன்ன மாதிரி இந்த ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையில கொடுக்கும் பொழுது யார் யார் இந்த வார்த்தையில உற்று நோக்கி கேட்கிறார்கள், வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிறார்களோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தால வெளியேறும்படி கட்டளை கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த சங்கம வானொலியை ஆசீர்வதியும். இந்த சங்கம வானொலியின் மூலம் எத்தனையோ நாடுகள் வார்த்தை கேட்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தாவே தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடைகள் வராதபடி பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தருடன் துதித்து பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் கிருபையும் தந்தாரே. கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்பும் கிருபையும் தந்தாரே. அஞ்சிடாமல் கலங்கிடாமல் பயமின்றி திகழென்று இரவு பகலாக துதித்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்கிடாமல் பயமின்றி திகழென்று இரவு பகலாக துதித்திடுவேன். காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் பரிசுத்தர் என அவரை நினைத்து ஆராதிப்பேன். என் உதடுகள் உம்மை துதித்திடுமே. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா உம்மை போற்றுவேன். நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். பரிசுத்த நாமத்தை உடையவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். பரிசுத்த நாமத்தை உடையவரே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன்.
காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். நீரே அன்புள்ள தேவன் ஒருவரே, எங்களை நீர் அன்பாய் நடத்திடுமே. பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேளையிலே தீபமாக என்னை வந்து பாதுகாப்பவரே. பாவம் என்னில் சூழ்ந்திடும் வேளையிலே தீபமாக என்னில் வந்து பாதுகாப்பவரே. பரலோக வாசலை காண செய்ய எம்மை மறுரூபமாக அழைத்து செல்பவரே. காலையும் மாலையும் எந்த நேரமும் கர்த்தரை கருத்துடன் துதித்திடுவேன். பரிசுத்தர் 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 என அவரை நினைத்து ஆராதிப்பேன். அவன் ஆமாண்டவரே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுவாமி நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். அந்த பாட்டு நான் கொடுக்க போற வார்த்தைக்குரிய ஒரு பாட்டாகவும் இருக்கிறது. என்றபடியால் கர்த்தரே உங்களை அதை நடத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த பாட்டையும் வந்து நீங்கள் பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ பிரதர் மகேந்திரன். God bless you too.